சொல்றதும் சரிதான் மாயா. காரியத்துல கண்ணா இருக்கிறது தான் கரெக்ட். இங்க பாருங்க, இப்ப நீங்க ஒண்ணு பண்ணணும். சொல்லு மாயா. நான் சொல்ற மாதிரியே போய் அசோக் கிட்ட நீங்க சொல்லுங்க. சரி மாயா. செம் ஐடியாவா இருக்க அகிலா. உடனே போய் அசோக் கிட்ட சொல்லு. சரிங்க. அசோக், பெரியமா, பெரியவருக்கு மறுபடியும் நெஞ்சுவலி வந்துருச்சுடா. என்ன பெரியமா சொல்றீங்க? ஆமாப்பா, எனக்கு என்ன பண்றதுனே புரியல. கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, சோதனை மேல சோதனையா இருக்கே. ஏன் ஆண்டவா இப்படி சோதிக்கிற? பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அசோக், என்ன யோசிக்கிற? நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் பெரியவர் உசுருக்கு தான் ஆபத்து. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது பண்ணுப்பா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க வாங்க, நம்ம போலாம். வா. வராங்களா? பெரியப்பா, பெரியப்பா, என்ன ஆச்சு? என்ன பண்ணுது உங்களுக்கு? அசோக், என்னன்னு தெரியலடா. மறுபடியும் நெஞ்சு வலிக்குதுடா. சரி வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். வேணா அசோக், வேணா. துர்கா நன்மைக்காக நீ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல அபசகன மாதிரி நான் நடந்துக்க விரும்பல. இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக வேண்டாம். நீ போய் பூஜைக்கு பாரு. நான் மாத்திரை போட்டிருக்கேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவேன்னு. அவர் அப்படிதான் சொல்லுவாரு. அன்னைக்கும் இதே மாதிரி தான் சொன்னாரு. அதை கேட்டுட்டு நீ இருந்ததாலதான் இப்ப அவரும் அவஸ்தைப்பட்டு இருக்காரு, நமக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அசோக், இவரை உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதா சரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஆமா அசோக், அதான் சரின்னு எனக்கு தோணுது. பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா, லேட் பண்ணாம என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. சொன்னா கேளுடா. ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீ பூஜை பண்ணிட்டு இருக்க. அதை கெடுக்க நான் விரும்பலடா. என் உசுரே போனாலும் சரி பெரியப்பா, போயிட்டு போகுது. என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பெரியப்பா? எனக்கு துர்கா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்களும் எனக்கு முக்கியம். நீங்க என் கூட ஹாஸ்பிட்டல் வந்தே ஆகணும். வாங்க வாங்க. நான் வரமாட்டேன்டா, நான் வரமாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். சொன்னா கொஞ்சம் கேளுங்க பெரியப்பா, இப்படியே விடக்கூடாது. வாங்கன்னா வாங்க வாங்க. அசோக், நீ எவ்வளவு சொல்றதுனால உன் திருப்திக்காக டாக்டரை வேணா இங்க வர வச்சு எனக்கு வைத்தியம் பாடுறா. அசோக், இவரோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. பேசாம இவர் போக்குலயே போயிடலாம். சரி பெரியமா, ஏற்கனவே பெரியப்பாவை வந்து செக் பண்ணிட்டு போன அந்த லேடி டாக்டரே வீட்டுக்கு வர வைக்கிறேன். அது செய் முதல்ல. ஹலோ, சொல்லுங்க அசோக். டாக்டர், ஒரு எமர்ஜென்சி. பெரியப்பாவுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் எய்டுக்கு நீங்க கொடுத்த டேப்லெட்டை பெரியப்பா சாப்பிட்ருக்காரு. நீங்க உடனே கிளம்பி வர முடியுமா? சாரி அசோக், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு மேஜர் சர்ஜரி இருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீங்க அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்களேன். ஒரு நிமிஷம் மேடம். பெரியப்பா, அன்னைக்கு வந்த டாக்டர் ரொம்ப பிஸியா இருக்காங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போயிடலாமா?
ஏன்டா திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ற? என் மனசு உனக்கு புரியலையா? என் பேர குழந்தை நல்லா இருக்கணும்னு நம்ம வீட்டுல பூஜை நடந்துகிட்டு இருக்குடா. இந்த நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல் கிளம்பணுமா? என்னால பூஜை நிக்கணுமா? என் உயிரை விட இந்த வீட்டு வாரிசு தான் எனக்கு முக்கியம். நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டேன். மேடம், பெரியப்பா ரொம்ப அடமண்டா இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு திட்டவட்டமா சொல்றாரு. நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இங்க வந்துட்டு போக முடியுமா? சாரி அசோக், இன்னைக்கு சோ பிஸி. வேணும்னா ஒன்று பண்றேன், இன்னொரு பெஸ்ட் டாக்டரை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க நல்லபடியா கேர் பண்ணிப்பாங்க. இது ஓகேவா? ஓகே டாக்டர், இது நல்ல ஐடியா தான். நீங்க அனுப்பி வைங்க. அப்புறம் அசோக், அவங்க ரொம்ப கைராசியான டாக்டர். ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. பார்த்து நடந்துக்கோங்க. ஓகே, கேர்ஃபுல்லா இருங்க. ஏதாச்சும் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேஷன் பண்ணலனாலும் டென்ஷன் ஆயிடுவாங்க. சரிங்க டாக்டர், பார்த்துக்கலாம். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி அசோக், அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க வீட்டில் இருப்பாங்க. தேங்க்ஸ் டாக்டர். என்னாச்சு அசோக்? அன்னைக்கு வந்த டாக்டரால் வர முடியல. அவங்களுக்கு பதிலாக இன்னொரு டாக்டரை அவங்களே அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இப்போ வர போகிறாங்க. இப்பதான்ப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. வீட்ல ஒரு நல்லது நடந்திருக்கிறப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னு பாரு. என் மருமக துர்கா சீக்கிரம் பேர குழந்தைய பெத்து எங்க கையில கொடுக்கணும். அப்பதான் இந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். சாமி, சிவகாம சுந்தரி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. இனி பூஜை தங்கு தடை இல்லாம நல்லபடியா நடந்துரும். ஓ, டாக்டரா? சின்னையா, டாக்டர் எதுக்காக வந்திருக்காங்க? அது பெரியப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக. ஐயோ, அவருக்கு என்னாச்சு? இல்ல, நீ ஒன்றும் பதறாத. பெரியப்பாவுக்கு லேசான நெஞ்சு வலி தான். பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உங்க வீட்ல கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜை நடக்குதா? ஆமா மேடம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆக்சுவலா நான் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இல்ல, மகப்பேறு மருத்துவமும் தெரியும். ஓ. கர்ப்பமா இருக்க நிறைய பேரு இந்த பூஜை பண்ணிருக்கிறத பார்த்திருக்கேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். இவங்க என் வைஃப் துர்கா. கன்சீவா இருக்காங்க. இவங்களுக்காக தான் இந்த பூஜை நடத்துறோம். ஆல் தி பெஸ்ட் துர்கா. நன்றி டாக்டர். சரி, நான் பார்க்க வேண்டிய பேஷண்ட் எங்க இருக்காங்க? வாங்க மேடம், வாங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. பெயின் ஏதாவது இருக்கா? லேசா இருக்குமா? அசோக், பெரியமா, நாங்க தான் இங்க இருக்கோம்ல. நீ பூஜை நடக்கிற இடத்துக்கு போய் அங்க எல்லாம் சரியா நடக்குதான்னு பாரு. இல்ல பெரியமா, பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். டேய் அசோக், பெரியம்மா சொல்றாங்கல்ல, போடா. சரி பெரியமா, பாத்துக்கோங்க. சார், நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க? அப்புறம் எதுக்காக வலிக்குதுன்னு சொல்றீங்க? ஒருவேளை அது உங்க மன பிரம்மையா இருக்கலாம். நீங்க பயந்து போயிருக்கீங்க சார்.
அம்மா மங்கா, சாமி, பூஜைக்கு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குமா. இன்னும் சிவகாம சுந்தரி வர காணோம். நீ போய் அசோக் அழைச்சிட்டு வாமா. சரிங்க சாமி. சொல்லுங்க சாமி. அசோக், நேரம் போய்கிட்டே இருக்கு. சிவகாம சுந்தரி வர்றதுக்கான எந்த அறிகுறியும் தென்படல. அவங்கள கூட்டிட்டு வரப்போன அர்ஜுனும் எப்போ வந்து சேர்ந்துருவோங்கிற நேரத்தை உறுதியா சொல்லல. இப்போ என்ன பண்ணலாம்? அர்ஜுன் அண்ணாக்கு ஃபோன் பண்ணி உடனே விசாரிக்கிறேன். வேண்டாப்பா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அவங்க வர்றதா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும். ஒருவேளை அந்த சிவகாம சுந்தரி இந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு அம்பாள் நினைக்கிறாளோ என்னமோ. மாற்று வழியை யோசிக்கிறது தான் நல்லது. அம்மன் மேல பாரத்தை போட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. சாமி, சிவகாம சுந்தரி வராததால இப்ப அவங்கள போல சுமங்கலிய நான் எங்கன்னு போய் தேடுறது சாமி? ஏன்னா கர்ப்பரச்சாம்பிகை பூஜையை பத்தி தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பூஜையில கலந்துக்க முடியும். அசோக் சார், நான் ஒண்ணு நினைக்கிறேன். சாமி கிட்ட சொல்லலாமா? சொல்லுமாங்க. சாமி, நான் சொல்றது சாத்தியமானு தெரியல, ஆனாலும் உங்ககிட்ட கேக்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்தாங்கல்ல? ஆமா. அவங்க ஏன் இந்த பூஜைய நம்ம பண்ண சொல்லக்கூடாது? ஏன்னா இந்த பூஜைய பத்தி அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க கிட்ட கேட்டு பார்த்தாதான் என்ன? ஆமா சாமி, எனக்கு என்னமோ இது சரியா படுது. யூ ஆர் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். உங்களுக்கு பெயின் வந்திருக்க சான்ஸே இல்லையே. இல்ல டாக்டர், இப்ப கூட லேசா பெயின் இருக்கு. நிஜமாவே இங்க வலிக்குது டாக்டர். அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். நீங்க பொய் சொல்றீங்களா? இல்லைன்னா வேற ஏதோ காரணத்துக்காக நீங்க வலிக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. உண்மையை சொல்லுங்க சார், எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஹலோ, நீங்க முதல்ல டாக்டர் மாதிரி பேசுங்க. அவர் எதுக்காக நடிக்கணும்? அவர் வலியால துடிச்சத நானே என் பக்கத்துல இருந்து பார்த்தேன். போதுமா? என் அனுபவத்துல இந்த மாதிரி எத்தனை கேஸுங்களை நான் பார்த்திருப்பேன். ஒரு டாக்டருக்கு தெரியாதா பேஷண்ட் எந்த கண்டிஷன்ல இருக்காங்கன்னு? என்கிட்ட எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அவருக்கு பெயின் வந்திருக்க வாய்ப்பே இல்ல. சொல்ல போனா யாரையோ ஏமாத்த இவர் பேஷண்டா நடிச்சிட்டு இருக்காரு. இவரை பார்த்தா நோயாளி மாதிரியும் இல்ல, உங்க எல்லாரையும் பார்த்தாலும் நல்லவங்க மாதிரி இல்ல. நெஞ்சு வலி வந்தா மாதிரி நடிச்சு எதுக்காக ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா இந்நேரம் எத்தனை உசுரை காப்பாத்திருப்பேன் தெரியுமா? சரியான மருத்துவம் கிடைக்காம மக்கள் எப்படி அல்லோலப்படுறாங்க தெரியுமா? வீட்டுக்குள்ள டிராமா போட்டுட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் எப்படி அது தெரிய போகுது? டாக்டர், நீங்க நல்லா என்ன செக் பண்ணுங்க. உண்மையிலேயே எனக்கு நெஞ்சு வலிச்சுது. இப்போதான் லேசா கொஞ்சம் வலி நின்ன மாதிரி இருக்கு. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்களாம் என்ன மனுஷங்களும்? ஐயோ டாக்டர், எனக்கு வலிக்கிறதும் வலிக்காததும் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொல்றேன்ல, நான் சொல்றத கேளுங்க. உடம்புல என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்க்கறதுக்கு தான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கோம். நான் சொல்றேன், உங்களுக்கு வலியும் இல்ல ஒன்றும் இல்லை. உங்க ஹார்ட் பீட் நல்லா தான் இருக்கு. உங்க மண்டையில தான் கோளாறு. இதுக்கு மேலேயும் என்னை யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்க, நான் நிஜமாவே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுவிட்டு போயிட்டே இருப்பேன். என்னை யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜோக்கர் தான். டாக்டர்,
பண்றது? உண்மையிலேயே அவ நல்லா படிச்ச டாக்டர் போல இருக்கு. எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டா. இங்க நடந்த எல்லாத்தையும் அசோக் கிட்ட போய் சொல்லிட்டா என்னங்க பண்றது? ஏதாவது செஞ்சு அவளை தடுத்து நிறுத்தணுங்க. சரி சரி, வா வா வா. வாங்க. சாமி, ஆ? டாக்டரை பூஜைக்கு கூப்பிட ஏன் யோசிக்கிறீங்க? இல்ல அசோக், அவங்களுக்கு கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையை பத்தி முழுசா தெரியுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா பூஜையோட பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். சாமி, அவங்க கிட்டயே கேட்போம். அவங்களுக்கு தகுதி இருந்து விருப்பம் இருந்தா இந்த பூஜையே பண்ணட்டும். ஆமா சாமி, நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த டாக்டர் தான். சரி, முயற்சி பண்ணுவோம். சரி. அசோக், டாக்டர், பெரியப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா தான் இருக்காரு. அசோக் சார், கேளுங்க. மேடம், ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன, இந்த வீட்ல வேற யாருக்காவது நெஞ்சுவலி இருக்கா? ஐயோ இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். நீங்க ஒரு உதவி பண்ணணும். உதவியா? ஆமா டாக்டர், உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் பெரிய மனசு பண்ணி நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணும். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்? இங்க நடந்துட்டு இருக்கிற கர்ப்பரச்சாம்பிகை பூஜையை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுல 5 சுமங்கலி பொண்ணுங்க கலந்துக்கிட்டு பஞ்சபூதங்களை முன்னிறுத்தி இந்த பூஜையை பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். மேடம், இங்க இப்ப ஆகாய தத்துவத்தை முன்னிலைப்படுத்தி நடக்க இருக்க பூஜையில கலந்துக்க வர்றதா சொல்லியிருந்த ஒருத்தவங்க திடீர்னு வர முடியாம போயிடுச்சு. அதனால நீங்க இதுல கலந்துக்கிட்டு இப்ப இந்த பூஜையை நடத்தி கொடுக்கணும். மேடம், கொஞ்சம் உதவி பண்ணுங்க. மேடம், ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் அங்கேயே சொல்லிருக்க வேண்டியது தானே? இல்ல மேடம், அங்க வச்சு என்னால எதையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. மேடம், இந்த பூஜை மட்டும் நடக்காம போயிருச்சுன்னா என் மனைவி வயித்துல இருக்கிற குழந்தை இறந்துடும் மேடம். சரி அசோக், உங்களுக்காக நான் இந்த பூஜையை பண்ண ஒத்துக்கிறேன். உங்க மனைவி மேலேயும் குழந்தை மேலேயும் நீங்க வச்சிருக்க அன்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே. வாங்க. சின்னையா இந்த பூஜையை நடத்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவர் இப்படி பார்க்கவே என் மனசு ரொம்ப வலிக்குது. சாமி, டாக்டர் பூஜை பண்ண ஒத்துக்கிட்டாங்க. ஏங்க, ஆ? தனியா கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் கிட்ட அசோக் அப்படி என்னங்க சொல்லியிருப்பான்? அவ எப்படிங்க நம்ம வீட்டுல பூஜை பண்ண ஒத்துக்கிட்டா? என்ன சொல்லி அவளை சம்மதிக்க வச்சான்னு தெரியலையே. பொறுத்திருந்து பாப்போம். டாக்டர், நீங்க இந்த பூஜையை பண்ண சம்மதிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். தாராளமா சொல்லுங்க சாமி. உங்களுக்கு இந்த பூஜையை பத்தி நல்லா தெரியுமா? அப்படி தெரிஞ்சிருந்தா தான் நீங்க ஆத்மார்த்தமா இந்த பூஜையை பண்ண முடியும். அப்படி நடந்தா மட்டும்தான் இந்த பூஜையோட பலன்கள் உரியவங்களுக்கு போய் சேரும். அதனால
இந்த பூஜை பண்ற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ம் அதனால நான் கேட்க போற சில ஆன்மீக வினாக்களுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதை வச்சுதான் உங்களை இந்த பூஜை செய்ய அனுமதிக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணுவேன். நீங்க கேளுங்க சாமி. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். நல்லதுமா. ம் ஏங்க அவ நல்லா மண்ணை கவ போறா பாருங்க. ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் கோவிலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லுங்க. திருவாரூரில் பிறக்க முக்தி, காஞ்சியில் வாழ முக்தி, காசியில் இறக்க முக்தி, திருவண்ணாமலையை நினைக்க முக்தி. அதுபோல சிதம்பரம் நடராஜரையும் திருமூலநாதரையும் ஒரு முறை தரிசித்தாலே முக்தி. ஆஹா. இந்த மனித உடல் அமைப்பும் பொன் கூரையால வேயப்பட்ட நடராஜர் சன்னதிக்கும் எண்ணற்ற ஒற்றுமைகள் இருக்கு. அம்மா, அதை கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? ம் சொல்ற சாமி. பொன்னம்பலத்துல நமசிவாய மந்திரம் பொறிச்சு வேயப்பட்டிருக்க 21,600 எண்ணிக்கையிலான தங்க ஓடுகளும் ஒரு நாளைக்கு மனிதன் விடும் சுவாசத்தின் எண்ணிக்கையை குறிக்கிறதா இருக்கு.